ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மள பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ரௌனி ரெசிபி தான். இந்த ரெசிபியில் நம்ம மைதா, சர்க்கரை, முட்டை எதுவுமே சேர்க்கல. நீங்கள் ரொம்ப நேரம் அடிக்க வேண்டாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே பேட்டரை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரௌனி செய்யறதுக்கு மைதா யூஸ் பண்ணல. அப்போ நம்ம என்ன மாவு யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு தான் யூஸ் பண்ண போறோம். ராகி மாவு வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ராகி மாவு வந்து ஹெல்த்தியானதும் கூட. எப்பவுமே நம்ம கேக் செய்யற மாதிரி இருந்தா நம்ம மிக்ஸ் பண்ற எல்லா பொருளையுமே 2 தடவை நல்லா சலிச்சு எடுக்கணும். ராகி மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் நம்ம வந்துட்டு சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் 2 தடவை. அளவு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு பேக்கிங் பவுடர் தனியா, பேக்கிங் சோடா தனியா சேர்க்கல. டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் அப்படின்னு நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்ம அது மட்டுமே சேர்த்தா போதும். நீங்க பிளெயின் பேக்கிங் பவுடர் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அது கூட பேக்கிங் சோடாவும் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்பைன் ஆகி வந்துடும் ஃப்ளாரு. ஸோ பேக் ஆகும் போது உங்களுக்கு நல்லா ஈக்குவலாக பேக் ஆகும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் சாக்லேட் சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட். சாக்லேட் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் சாக்லேட்டாக பார்த்து வாங்குங்க. அதாவது பியூர் கொக்கோ 99%, அதாவது 95% கொக்கோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் அதிகம் இல்லாமல் இருக்கும். சில சாக்லேட், டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா பாம் இது சேர்த்துருப்பாங்க. பட் இதில் வந்து கொக்கோ சாலிட்ஸ் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாக்லேட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த சாக்லேட்டோட பட்டர் 200 கிராம் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி எசன்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் எதுவும் இல்லாமல் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் வந்துட்டு மெல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மைக்ரோவேவ்ல 30 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த மிக்சிங் பவுலை வச்சு நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வரும்போது இந்த ஸ்டீமிங்கில் மேலே இருக்க பவுலில் இருக்கிற அந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகும். அதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து மில்க் மெய்டு சேர்க்க போகிறோம். 150 ml மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். ஸோ மில்க் மெய்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம எக்கு சேர்க்கலை, அதே மாதிரி சுகர் சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆகணுன்றதுக்காக நம்ம இந்த 150 ml மில்க் மெய்டு வந்து சேர்த்துருக்கோம். அது கூட நாட்டு சர்க்கரை 150 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் வந்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேன் சுகரோட அளவை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சர்க்கரைக்கு வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனிக்கு மைல்டு ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சலிச்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் வரும். ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதும் செகண்ட் போர்ஷன் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது கட்டிகள் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பீட்டர் வச்சு எதுவும் அடிக்கலை. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த ப்ரௌனி செஞ்சிடலாம். மற்ற கேக் ரெசிபீஸோட இந்த மாதிரி ப்ரௌனி வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வெளில வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போது இந்த மாவை மிக்ஸ் பண்ணதோட நம்ம வந்து சாப் பண்ண வால்நட்டு, பாதாம் இல்லைனா வந்து பிஸ்தா அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஷைனியாக இருக்கும். மாவை பார்க்கும் போதே நான் வந்து ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணல, ஜஸ்ட் கரண்டி யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மைல்டாக. இப்போ ஒரு பேன், நீங்கள் எந்த பேனில் வந்து ப்ரௌனி செய்யணும், ரவுண்ட் பேன் ஆகட்டும், இந்த மாதிரி வந்துட்டு ரெக்டாங்குலர் பேன் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் நீட்டு பேன், லோஃப் பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு
நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ டபுள் கோட்டிங்க்கு பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு சுகர் மாவு சர்க்கரை மாவு வந்து ஆட் பண்ணி எல்லா பக்கமும் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட மேலே வந்துட்டு கார்னிஷிங்க்கு வால்நட்டும் பிஸ்தாவும் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து அங்கங்கே சாக்லேட்டும் வந்துட்டு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். வால்நட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ ராகி மாவு தான், அதை தவிர வேறு எந்த மாவும் நம்ம ஆப்ஷனுக்கு சேர்க்கவே இல்லை. ஸோ வந்து ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு 50 கிராம் ஆஃப் சாக்லேட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம வந்து 300 கிராம் வந்து சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைனா வெறும் பிளெயின் கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணியும் நீங்கள் இந்த ப்ரௌனி ரெசிபி செய்யலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் வந்துட்டு 200 கிராம் சேர்த்துருக்கோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வச்சு 45 to 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே கேக் செஞ்சாலும் எந்த கேக் ப்ரௌனி நீங்கள் கப் கேக் எதாக இருந்தாலும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு கேக் உடஞ்சி போயிடும். கேக் ஆற விட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு பீசஸ் வந்து நல்லா அழகாக ஸ்லைஸாக வரும். நம்ம வந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி பேக் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். ரிமைனிங் இந்த மாவில் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கப் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேட்டரை கப் கேக் மோல்டில் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் சாக்லேட் வச்சு உங்களுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கப் கேக்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தி உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.